நான் ஆறு தெரியுமா அப்படின்னு ராவணன் கோபமா கேட்டான். நன்னா தெரியுமே. அங்கதானே சொன்னார், ஹனுமான் சொன்னார், உன்னை பத்தி நான் சரித்திரம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா வாலியோட நீ சண்டை போடுறதுக்கு ஒரு தடவை வந்தியா, அவர் சந்தியாவந்தனம் அழிந்தாராம், நீ இப்பவே சண்டை போட்டா தான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிச்சியா. அப்ப அவர் அதை பொறுக்காமல் உன்னை எடுத்து தன்னுடைய கையெடுக்கல இப்படி இடிக்கிண்டு 3 சமுத்திரத்துக்கு போய் அர்க்க பிரதானம் பண்ணிட்டு திரும்ப கிஷ்கிந்தைக்கே வந்து குதிச்சு உன்னை கையிலேருந்து விட்டுட்டு, ராவணா ஏதோ என்னோட பேசணும்னு சொன்னியே, என்ன பேசணும்னு கேட்டாராம். இல்ல நீ எனக்கு நண்பன்னு கை கூப்பிட்டு நீ ஓடி போனியா. இந்த கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அந்த ராவணனான்னு எனக்கு தெரியாதுன்னு. இதை விட என்ன சிரிப்பு வேணும். அவனா நெளியறான், இவர்கிட்ட மாட்டினது தப்பா வச்சுக்கோ. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, அதே ராவணன் தான். வேற என்ன தெரியும்னா, கார்த்தவீர்யார்ஜுனன் உன்னை ஒரு பூச்சி ஆட்டம் கூண்டில் அடிச்சு தூக்கிடுமானாமே, அந்த கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கார்த்தவீர்யன்னு ஒரு பாகிஷ்மதினு பட்டணம் நர்மதா நதி கரையில இருக்கு. அந்த கரையிலே ராவணன் சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணினார். கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு 1000 கைகள். அந்த கைகளை வச்சு நர்மதா நதி போக்கையே தடுத்தான். அதனால தண்ணீர் ஒரு பக்கம் வெள்ளமாக சிவலிங்கம் அடித்து சென்றது. அது கண்ட ராவணனுக்கு கோபம். கார்த்தவீர்யார்ஜுனனோட சண்டை போடுறதுக்காக வந்தான். அவரை அப்படியே கட்டா பிடித்து ஒரு கூண்டுக்குள்ள குரங்கு குட்டி மாதிரி அடைச்சு தம் பட்டணத்தினுடைய வாசப்படியில தொங்க விட்டு குழந்தைகள்லாம் பொருட்காட்சியா வேடிக்கை பார்க்கட்டும்னு 4 நாள் வச்சிருந்தான் கார்த்தவீர்யம். இந்த கதையை இவர் எடுத்து சொல்லி, ராவணா அதே ராவணன் தானே நீ, இல்ல வேற ஆறுமானா, இனிமே இவள்கிட்ட பேசுறதுதான் தப்பு, சின்ன வாழ்கிட்ட காலுக்கு வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கூடாதுன்னு உடம்பு அதை போல சொல்லி அப்படிதான் அவனுடைய ஹாஸ்ய ரசம். இது ஆஞ்சநேயர் எதுக்கு எடுத்து சொன்னார்னா, அந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமர் கையால் அடிபட்டான். ஒரே அடி வெட்டியே வீழ்த்திட்டார். 21 தலைமுறைகளுக்கு அழித்தார் இல்லையோ பரசுராமர். அந்த பரசுராமரிடத்துல தோற்றோடினவன் கார்த்தவீர்யன். பரசுராமர் எங்கன் ராமனுடைய கையில் தோற்றோடினவர். யோசித்து பாராவனா, ராமரிடத்துல தோற்றவர் பரசுராமர், பரசுராமரிடத்துல தோற்றவர் கார்த்தவீர்யன், கார்த்தவீரனிடத்துல தோற்றவன் நீ. நீ எந்த கீழ்படிக்கட்டுல இருக்க, ராமன் எந்த மேல்படிக்கட்டுல இருக்கார் பார். அவரோட போய் சண்டை போட வரிய முட்டாள்தனம் அவனுக்கு என்று எடுத்து சொல்லணும்னா எவ்வளவு வீரமானும். அந்த வீரத்தோட தான் தான் பேசுற. அவர் தான் வீர ஆஞ்சநேயர். துளியும் கலங்காமல் தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலையில சாதிக்கிறார். பகவானை பத்தி யாரோ தப்பா பேசுறான்னு வச்சுக்கோ, நின்பால் பொறுப்பறையனைகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பன கடைமாயில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான் அவருளானே. வினயத்தோடு இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். ஆனா பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் ஏதான் ஆபத்து வருது, சனாதன தர்மத்துக்கு ஆபத்து வருதுன்னா அப்பவே பொங்கி எழுந்து வீரத்தோட இருக்கணும். இத பாடின ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் இல்லை, அவர் கையில வேல் வச்சிருப்பார். திருமணிஷி ஆழ்வார் இல்லை, அவர் நாக்கே கத்தி. தொண்டரடிப்புடி ஆழ்வார் அழறத்துக்குன்னே பிறந்த ஆழ்வார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அரங்கநாதன் அரங்கநாதன் அரங்கநாதன். திரும்ப திரும்ப ஸ்ரீரங்கம் பூ தொடுப்பார், பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார், அழுவார். நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் குளித்து 3 அடலையோம்பும் குளிர்கள் அந்தனவன்னு ஒளித்திட்டேன். ஊரிலேன் காணி இல்லை, உறவும் அத்தொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமபூர்த்தி. என்ன அழத்துக்குன்னு பிறந்திருக்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வார் உன்னை பத்தி ஆரேனும் தப்பா பேசினா தலையெடுக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டேங்கிறார். பேசலாமன்னால் வினயமும் வீரமும் வரணும், சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்கு சாட்சி. இப்போ எத்தனைக்கு எத்தனை அன்போடு இருக்கமோ, ஆனா பகவானுக்கு விரோதம்னு ஒண்ணு வந்தா தட்டி கேட்கணும். நாம நினைச்சிருக்கிறது ஜன்னலையும் கதவையும் தாப்பா போட்டுன்னு வீட்டுக்குள்ள வந்துடணும், இப்படி நாம நினைச்சிருக்கோம். பக்தர்களா இருக்கிறவாள்லாம் சாதுக்கள். சாதுன்னா லோகத்துல அர்த்தம் இல்லை. கண்ணன் சாதுன்னு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே. சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக பிறக்கிறேன்னால் நம்ம பாஷையில சாதுன்னா அப்பாவி, ஒண்ணும் தெரியாது. அவர் ரொம்ப சாது, அடிச்சா கூட அட தெரியாது, இதுதான் சாது. ஆனா கண்ணன் சொல்ற சாது அவர் இல்லை. சத்துவகுணத்தில் இருக்கிறவர், பரமபக்தர், வீரமுடையவர், அவரைத்தான் சாதுன்னு கண்ணன் சொல்றார். அப்ப 2வது ஆஞ்சநேயர் பார்த்தோம், வீர ஆஞ்சநேயர். எப்போதும் என்ன ஆபத்து வந்தாலும் எதிர்த்து கேட்கிறாரோ இல்லையோ, பிரம்மாவை உடுத்த சாமர்த்தியம் உடையவர், சக்தி உடையவர். ராவணனையே எதிர்த்து நின்று வீரத்தோட பேசியவர், விட்டு கொடுக்காமல் ராமனை ரட்சிக்கிறதுக்கு போராடினவர். முதல் ஆஞ்சநேயர் பக்தாஞ்சநேயர், அடுத்த ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர், 3வது ஆஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர். எங்கு ராமனை கண்டாலும் அதுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து எவ்வளவு வினயத்தோடு இருக்கார். ஒரு இடம் மட்டும் சொல்றேன், சீதையை பார்த்துட்டு வந்தாச்சு.
எல்லாரும் கிஷ்கிந்தைக்கு வந்தார்கள். சில குரங்குகள் தான் தெற்கு நோக்கி ஹனுமாரோட போயிருந்தார். எல்லாரையும் அழைத்து கொண்டு கிஷ்கிந்தைக்கு வந்துட்டார். ஆனா நேர ஹனுமார் ராமன் முன்னாடி போல. வழியில கிஷ்கிந்த பட்டணத்துக்கு வெளியில் ஒரு பெரிய மதுவனம் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் சுக்ரீவனுக்கு ரொம்ப உயிரினும் மேலான தோட்டம். அதுல இருக்கிற மா, பலா, தென்னை, வாழை, தேனு, கமுகு எல்லாம் அற்புதம். குரங்குகள் மொத்த பேருக்கு சீதையை பார்த்துட்டோங்கிற திருப்தி. ரொம்ப ஆனந்தமா இருந்தாலே கொஞ்சம் அப்படி ஒரு எல்லா இடத்தையும் ஒரு துவம்சம் பண்ணுவாடும் இல்லையோ, அது நம்மளே பண்றோம், குரங்குகள் வேற சேர்த்து பண்ணாதா? அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த தோட்டத்துக்குள்ள போனார்கள். ததிமுகன்னு ஒருத்தன், அவன் சுக்ரீவனுக்கு மாமா உறவு. அவனைத்தான் தோட்டத்துக்கு காவல்காரனா வச்சிருந்தான். ஒரு மரம் செடி கூடி போகக்கூடாது, நீ தான் பொறுப்புன்னு வச்சிருந்தான். வந்த குரங்குகள்லாம் எல்லாத்தையும் அடித்து புரட்டி போட்டு தேனையா குடிக்க ஆரம்பிச்சா. ததிமுகன் எதிர்த்து வந்தான். ஓங்கி அவனுடைய தாடையில ஹனுமாரே ஒரு குத்து விட்டார். அவன் எதிரே பார்க்கற, இவரும் அடிப்பார், இத்தனை நாள் இப்படி நீங்க பார்த்ததே கிடையாது. அவரே அடிச்சுட்டு நான் சுக்ரீவனிடத்துல போய் சொல்லுவேன் பயப்படுத்தினான். நான் அடிச்சேன்னு சேர்த்து போய் சொல்லுண்டார் அவர். அவன் திரும்ப ஓடினா சுக்ரீவனிடத்துல உன்னுடைய மதுவனம் படுத்து சொன்ன உடனே சுக்ரீவனுடைய உள்ள கிடக்க என்ன தெரியுமோ, தம் வாளை எடுத்து பக்கத்துல இருந்த பாறாங்கல்லு மேல ஓங்கி அடிச்சான். லக்ஷ்மணன் கூட இருந்தார். குரங்குகள் வாளை எடுத்து அறைந்தா சந்தோஷப்படுறதுன்னு அர்த்தம். என்ன சுக்ரீவா உனக்கு சந்தோஷம்? உன்னுடைய உயிராட்டம் இருக்கிற தோட்டம் போயிடுத்துங்கிறான், அதுக்கு போய் சந்தோஷப்படுறேன்னால் ஹனுமான் சீதையை கண்டுவிட்டார்னார் அவர். இவனுக்கு புரியல. தோட்டம் போனதுக்கு சீத்தை கண்டுபிடிச்சதுக்கு என்னன்னால், நான் 30 நாள் கெடு கொடுத்துருக்கேன், அந்த கெடுவை தாண்டி போச்சு, திரும்பியே வந்துடக்கூடாதவா? ஏன்னா சுக்ரீவனுக்கு ஒரு ஆணை வழக்கம் உண்டான். ஏதோ ஒரு கெடு கொடுக்குறான், ஒரு ஆணை இட்டுருக்கான்னு வச்சுக்கோ, அது நடந்திருக்கு இல்லை, யாரோ குற்றப்பத்திரிகை படிக்கிறா, அவளை குற்றவாளி கூண்டில் ஏற்றிட்டு முதல்ல முடிவு சொல்லிடுவோம், இவனுடைய தலையை வெட்டிடுவோம். வெட்டின அப்புறம் விசாரணை தொடங்கட்டும். சுக்ரீவன் விசாரணை சுக்ரீவானேன்னுவா. இவ்வளவு பயங்கரம், இவ்வளவு கடுமையானதுன்னு புரியறதுக்காக. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி 30 நாட்கள் தாண்டி இருந்தாலும் கவலைப்படாம தோட்டத்தை அழிக்கிறார்னா அப்ப ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம். தோட்டம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வந்தார்கள். பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் எழுதினார், நல்ல வேளை இந்த தோட்டம் குறுக்க இருந்ததோ எங்கள் ராமனுடைய முதுகு பிழைத்ததுன்னு எழுதினார். இல்லைன்னா இந்த குரங்குகளுக்கு இருக்கிற சந்தோஷத்துல ஒன்னொன்னு ராமன் பக்கத்துல வந்து ஓங்கி முதுகுல ஒண்ணு வச்சு கண்டேன் செய்தேன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். நல்ல வேளை தோட்டம் வந்ததோ, சந்தோஷம் குறைஞ்சிருமோ இல்லையோ, ஏன்னா ஒரு வடிகால் தானே. அதனால சந்தோஷம் குறைஞ்சி வந்தா ஹனுமார் அப்பவும் நேரம் வரல. ஒரு குரங்கா முன்னாடி போர் ராமன்ட்டு போய் நின்று சீதையை பார்த்தேங்க. ராமன் ரொம்ப அவருடைய, நீதான் பாத்தியா, இவ்வளவு சின்னவனா இருக்கியோ, நீ போய் தாக்குனியா, நீ பாத்தியாங்கிற. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து அடுத்த குரங்கு வந்து நிற்காது, நீ பார்த்தியா இல்ல அவர் பார்த்தார். இப்படியே ஒரு குரங்கா போறது, பின்னாடி இப்படியே நின்று இருக்கார் ஆஞ்சநேயர். பார்த்த ராமர், இவர் தான் பார்த்திருக்கணும், சுக்ரீவன் அப்படித்தான் சொல்றான். ஆனா இத்தனை பேர் முன்னாடி வர்ற வரைக்கும் இவர் தான் பார்த்தேன்னு வந்து சொல்லிக்கவே இல்லையே. வந்த பிற்பாடு என்ன சொன்னார், நான் சீதையை பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சவர், இல்ல ராமா நான் சீதையை பார்க்கல, கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இருப்பிறப்பு என்பதொன்னும் இரும்புரை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் கடினடம் புரிய கண்டேன். 3 சேர்ந்து ஆடுறதைத்தான் நான் பார்த்தேன். நல்ல குடிப்பிறப்பு, பொறுமை, கற்பு, இந்த 3 சேர்ந்து நாட்டியம் ஆடுறதை பார்த்தேன்னு ஹோஹோன்னு சீதா வைபவத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். நாம இருந்தா நான் எவ்வளவு கட்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேன்னு தான் சொல்லியிருப்போமே தவிர பார்த்துட்டு வந்த சீதையை பத்தியா சொல்லுவோம்? நான் மனக்கட்டு இருக்கேன், நான் துன்பத்தை ஏத்துட்டு இருக்கேன், உயிரப்பனைய வச்சு பார்த்திருக்கேன், இந்த புராணமே படிச்சு முடிச்சிருப்போம். ஆனா அவர் ஒரு வார்த்தை தான் பார்த்ததை பத்தி சொல்லவே இல்லை. ராமா அந்த சீதையை பத்தி என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஒரே ஒரு கேள்வி பிறக்கிறது, அவளை பிரிந்து இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாயே, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. அவனுக்கு என்ன காதல்னா ராமனுக்கு என்னன்னே தெரியாதான்னு ஆஞ்சநேயன் நினைச்சாராம். அப்ப அங்கேயும் அதைத்தான் நினைத்தார், இங்கேயும் அதைத்தான் நினைத்தார்னால் எவ்வளவு வினயம். அந்த குட்டி குரங்குகள் போய் பேசட்டும், நாம் செஞ்சிட்டு அவா சொன்ன என்ன சந்தோஷப்பட போறோம். எல்லாரும் ராம பக்தர்கள். அவர் உள்ள என்ன தெரியுமா சொல்றது, நான் அங்கிருந்து அங்க தாவி தேடி போய் கண்டுபிடிச்சு வந்தாலும் சரி, இந்த குரங்கு எங்கிட்டே இந்த செய்தி வாங்கிட்டு ராமன்ட்ட போய் சொன்னாலும் சரி, 2 சமமான பக்திங்கிறார். அந்த தாவிட்டு போய் வந்தது ஒண்ணு பெரிய காரியம் இல்லை, இது ஒண்ணு சின்ன காரியம் இல்லை. மேல அணில்கள்லாம் சேர்ந்து மண்ணை புரட்டின்னு வந்து அணை கட்டுறதுக்கு உபயோகப்பட்டதோ இல்லையோ. குரங்குகள் மலைய நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி கரங்கலில் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன்னு தொழில் புரியாளர் சாதிக்கிறார். கல்லுகள்லாம் பாறாங்கல்ல கொண்டு போய் ஹனுமான் வானவத்தவர்கள்லாம் வைக்கிறார். பூச்சி வேலையே இல்லையா. அணில் பார்த்துட்டு கோச்சுது, உங்களுக்குலாம் கட்டடமே கட்ட தெரியாது போட்டிருக்கு, செங்கல் அடிக்கிட்டா வீடாயிடுமா,
பூசினா தானே வீடாகும். நீங்க கல்லை கொண்டு போய் வச்சா எப்படி பாலமாகும்? நாங்க பூசி காட்டுறோம் பாருங்க அப்படின்னு உடம்ப மண்ணுல புரட்டிக்கிறது, தண்ணீர்ல நினைச்சுக்கிறது, போய் 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 உதிர்க்கிறதாம். இந்த அணில் உடம்புல ஒட்டின்னு இருக்கிற மண்ணு உதிர்ந்து அது பூசி அது பாலமாகி அதுலதான் ராமன் நடக்க போறான்னு அது எண்ணம். நாம இருந்தா ஷட் போவரமா என்று சொல்லுவோம் இல்லையோ. ஆனா ஆஞ்சநேயர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். போ போ உன்னுடைய கைகேத்தை நீ ஒழுங்கா பண்ணு. அதுல ஒரு அணில் கொஞ்சம் சாமர்த்தியக்கார அணில் தன் முன்னங்கால வச்சு நிமிந்துன்னு அனுமாரை பார்த்து கேட்டுதான், உங்களுக்கு எல்லாம் வேகமே இல்லை, காலை உணவை ராமன் இக்கரையில முடிச்சுட்டார், மதிய உணவுக்குள்ள லங்கைக்கு போய் அவர் சாப்பிட வேண்டாமா? இவ்வளவு மெதுவா கட்டியிருந்தீங்கன்னா என்னை கட்டடத்தை முடிக்கிறது அப்படின்னு அது கேட்டுட்டு நாங்க சொல்றபடிக்கு இனிமே கல்லை கொண்டு போய் வைங்கோனுது. ஹனுமான் கேட்டார், நான் தான் பெரியவன், நான் கல்லை வைக்கிறேன், நீ சின்னது, நீ பூசுனா. இல்லை இல்லை யோசித்துப்பார். யாரு பூச்சி பூசுறாளோ அவர் தான் மேஸ்திரி, யாரு கல் எடுக்கிறாளோ அவ தான் சித்தாள். மேஸ்திரி சொல்லபடி சித்தாள் கேட்கணுமா, சித்தாள் சொல்லபடி மேஸ்திரி கேட்கணுமா? அதனால நான் சொல்லபடிக்கு நீ கேடுனால் ஆமாமா கேட்கிறேன்னு கேட்கிறாரு. ஏன்னா கல்ல அடிக்கினாலும் அதே கைங்கரியம், மண் அடிக்கினாலும் அதே கைங்கரியம், நான் கண்டேன் சீதைன்னு குறைந்து போய் சொன்னாலும் அதே கைங்கரியம், நான் தாவிட்டு வந்தாலும் அதே கைங்கரியம். ஏன்? ஏன்னா அவர் எதை உறுதியா நம்புறாரு தெரியுமோ? இது இத்தனையும் ராமானுகிரகத்தால நடக்கிறதே தவிர நம்ம ஆற்றலால நடக்கல. நான் தாவினது என்னால் இல்லை, இந்த குரங்கு சொல்றது அதால இல்லை, கல்லடிக்கினது எங்களால இல்லை, மண்ணை உருட்டினது எங்களால இல்லை, அனைத்தும் ராமனின் அருளால். அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கைகர் பண்ணாருன்னா நான் கைகர் பண்ணாருன்னா இந்த வினயம் அவர் இடத்துல எப்போதும் இருக்கவே தான் வினய ஆஞ்சநேயர்னு சொல்றோம். நமக்கு சுலபத்துல அந்த எண்ணம் வரவே வர. நான் பண்ண எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது அவர் பண்ணார் வாஸ்தவம். அவர் தொடுத்து இந்த பூவோட நான் கொண்டு நல்லா இருக்கு பாருங்க. இது பூ கொடுக்கறதுக்குள்ளே ஒருத்தர் மாம்பழம் வாங்கி கொண்டு கொடுப்பார், இன்னொருத்தர் வாழைப்பழம் வாங்கியிருக்கார். நான் 30 ரூபா கொடுத்து மல்கோவா வாங்கியிருக்கேன், அவர் 2 ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்கியிருக்கார். பத்திலா பக்தியில வித்தியாசம் போவா. இதைத்தான் பார்க்கவே கூடாதுங்கிறது தர்மம். நான் எதை கொடுத்து பெருமானுடைய பவளத்துல பட்டுட்டு திரும்பி வந்துவிட்டால் 30 ரூபா மல்கோவாவும் அதுதான், 2 ரூபா வாழைப்பழமும் அதுதான். அது அவருடைய பிரசாதமா நம்ம ஏத்துக்கு போறோமே தவிர இதுக்கப்புறம் 30 2 வித்தியாசம் பார்க்கலாமா? கோவிலுக்கு போறச்சே கூட அதை பார்க்கக்கூடாது. நம்ம வாழைப்பழம் கொடுக்குறோம், இன்னொருத்தர் மாம்பழம் கொடுக்குறா, திரும்பி மாத்தி வந்துடும். மாத்தி வரைச்சு ஒரே சத்தமா போயிடும். அது எப்படி நான் 30 ரூபா மாம்பழம் கொடுத்தா எனக்கு பிரசாதமா 2 ரூபா வாழைப்பழம் கொடுக்கலன்னா? அதெல்லாம் முன்னாடி வச்சுக்கோ கணக்கு, பின்னாடி வச்சுக்காதே. அவருக்கு கண்டரோட பண்ணின விற்பாடு 2 ஒண்ணுதான், 30 ஒண்ணுதான் சொல்லுகிறோம் இல்லையோ. அந்த ஆஞ்சநேயர் தான் வினய ஆஞ்சநேயர். பக்தாஞ்சநேயர், வீராஞ்சநேயர், வினய ஆஞ்சநேயர். இத்தனை குரங்குகளை முன்னாடி போய் பேச விட்டுட்டு தான் பின்னாடி நின்னாரோ இல்லையோ. சீதையை பார்த்த போது நான் பார்த்தேன்னு பெருமை பேசிக்கொள்ளாமல் பார்க்கப்பட்ட சீதையை பத்தி பேசினாரோ இல்லையோ, அது அவருக்கே உண்டான பெருமை. வினயாஞ்சநேயர். ஒரு முக்கிய அறிவிப்பு, மார்கழி மாதத்து திருப்பாவை உபன்யாசம் சென்னை மேற்கு மாம்பலத்தில் போஸ்டல் காலனியில் உள்ள ஜெயகோபால் ஹிந்து வித்யாலயாவில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 30 நாட்களுக்கு தினமும் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை அவசியம் பக்தர்கள் கலந்து கொண்டு திருப்பாவையை கேட்டு ஆண்டாள் அருளை பெற வேண்டுகிறேன். மார்கழி மாதத்து மாலை உபன்யாசங்கள் டிசம்பர் 16ஆம் தேதி தொடங்கி 4 வாரங்களுக்கு சென்னையில் 4 வெவ்வேறு இடங்களில் உபனிஷத்துக்கள் கதையும் கருத்தும் என்னும் தலைப்பில் நடைபெறுகிறது. தினமும் மாலை 6:30 மணிக்கு. அதில் முதல் வாரம் டிசம்பர் 16 முதல் 21ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு அடையாறு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலின் மண்டபத்தில் முண்டகோபனிஷத் மாண்டூக்கிய உபனிஷத் நடைபெற உள்ளது. அரிய வாய்ப்பு. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.